என்ன வாங்கினாங்க இதெல்லாம்? இது டிமார்ட்ல வந்து வாங்கிட்டு வந்தது. மங்கள் தீபம் வத்தி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். இதை வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டோம். சரிங்களா? சரியா வந்து இதுல வந்து சொல்ல முடியல. 199 போட்டு வச்சுக்குது. 199 வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து இது ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுங்க. தெரியலையே. 99 மட்டும்தான் ரேட்டு. 100 வந்து டிஸ்கவுண்ட் வந்து 100 ரூபாய் டிஸ்கவுண்ட். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இதோட ரேட்டு அதுதான். டிஸ்கவுண்ட் 100 ரூபாய் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து புதுசாக இதை லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து எல்லா மக்களுக்கும் போய் இது சேரணும் வாங்கறதுக்காக 99 ஏன்னா வந்து வச்சிருக்காங்க. 200 ரூபாய் கொடுத்து வத்தி வாங்கணுமான்னு யோசிப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி 100 ரூபாய் தானே அப்படின்னு 99 ரூபாயில வாங்குற மாதிரி கொஞ்சம் நல்லா பெனிஃபிட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பாக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அடுத்த பாக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஆல்ரெடி இது யூஸ் பண்ண பாக்ஸு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து வச்சுருவோம். இது வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதை வந்து வாங்கிட்டு வந்து அன்பாக்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குள்ளே இருக்கிறது மொத்தமே இந்த இருக்கு பாருங்க. மொத்தமே இதில் ஆமாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணிலேருந்து ஸ்டிக் வத்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வத்தி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நார்மல் கம்ப்யூட்டர் சாம்பிராண்டி. இது வந்து கப் சாம்பிராண்டி சொல்லுவாங்கல்ல, அந்த கப்பு மாதிரி வருமே அந்த கப்பு சாம்பிராண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதில் வத்தி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம இதை அப்படியே பிரிச்சுக்கலாம். இது வந்து பிரிக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வத்தி பற்றி தனியாக வந்து ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்காகவே நான் வந்து இதை அப்படியே வச்சுட்டு இருந்தேன். சரி இப்போ அப்புறம் டைம் வாரி இல்லை. சரியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 டேஸாக வீடியோ போட முடியல. ஏன்னா நானே எடிட் பண்ணி போகிறதுக்கு சரி 4 நாள் லீவ் கொடுத்துட்டேன். வீடியோவுக்கு வந்து ஷார்ட்ஸ் மட்டும் வந்திருக்கோம். ஃபுல் வீடியோ வந்து வந்திருக்காது. 4 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லீவ் கொடுத்தாச்சு. அவங்க அக்கா நீங்கள் வந்து வாங்கிட்டு வர டிமார்ட் வீடியோலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வத்தி மட்டும் வந்து தனியாக ஒரு வீடியோவாக வந்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க. சரி அவங்களுக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இந்த டேப் போட்டிருக்காங்கல்ல இதை எடுத்துட்டேன். இந்த மாதிரி இங்கே இருக்கிறது எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் அதுக்காகவே அன்பாக்சிங் பண்ணாமல் வச்சுட்டேன். சரி பூஜை பண்ணணும் சாமி கும்பிடணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்றதுக்காக நான் வச்சுட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பாக்ஸ் இருக்குது வந்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி வச்சுக்கலாம். அப்போ தான் தெரியும் கரெக்டாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து சும்மா அந்த இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி அந்த பாக்ஸில் கூட நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு. இது வந்து கப் சாம்பிராண்டி வச்சுக்கலாம், ஸ்டிக் வத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நீட்டு வத்தி இருக்குதுல்ல அந்த வத்தியும் வந்து சின்ன சின்ன வந்து அந்த வத்தியும் வந்து இதுக்குள்ளே வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வத்தி. நான் சொன்னல ஸ்டிக் வத்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஸ்மெல்லு. நம்ம வந்து அதிகமாக இதுதான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் தானே. நிறைய ஃப்ளவரில் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராண்டி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நார்மல் சாம்பிராண்டி வரும் இல்லைங்களா, நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 25 ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. இதில் வந்து ஒவ்வொரு ரேட்டும் நான் வந்து சொல்கிறேன் எவ்வளோன்றது நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு வத்தி சாண்டல் வந்து கொடுத்துருக்காங்க. இது சாண்டலு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த கேரட் பேக் வத்தி கொடுத்துருக்காங்க. இது வத்தி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ போட்டிருக்காங்க 64 ரூபாவா. 110 கிராம் வத்தி இது போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? 70 rupees. 110 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா வந்து போட்டிருக்காங்க. இந்த ரேட் வந்து 70 ரூபா. நான் இது 64 ரூபா வந்து சொன்னது இல்லை. இது வந்து கிராம் வந்து போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க கிராம் போட்டாங்க 70 ரூபாய் இந்த வத்தி மட்டுமே. ஆனால் பரவாயில்ல இல்லையா, இந்த ஒன்று மட்டுமே 70 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து வரும்போது இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து எம்டியாக தான் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இல்லை நான் இதை எப்படி பண்ணுறேன். ஒவ்வொன்றா ரேட் பார்த்துக்கலாமா? சாண்டல் அப்படியே ரேட் வந்து பாருங்கள். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees போட்டிருக்காங்க. 14 கிராம் 14 போட்டிருக்காங்க. கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 14 கிராம் 10 rupees வந்து சாண்டல். இது வந்து பார்த்தீங்கன்னா
இதுவும் வந்து 14 கிராம் வந்து 10 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து ரோஸ் பட்டர்ஸ் அந்த ஃப்ளவர் வந்து கிடைக்கும். இதில் வந்து இதுவும் வந்து 10 ருபீஸ் தான், 10 ரூபா, 14 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பல் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து இது சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு ஃப்ளவர் வந்து சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து 10 ருபீஸ் தான், ரேட் வந்து 10 ரூபா, 14 கிராம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வாய்லட் அந்த நம்மளுக்கு அந்த லாவெண்டர் வந்து இருக்கு இல்லைங்களா, நல்லா அந்த வத்தியோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். லாவெண்டர் ஃப்ளவர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 70 ரூபா ரேட் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ கிராம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டோம். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 110 அந்த கிராம் வந்து பார்த்திங்கன்னா. இதுக்கப்புறம் இந்த சாம்பிராண்டி இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேட் வந்து 25 ரூபா கொடுத்துருக்காங்க. 25 இது வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். நம்ம ஓப்பன் பண்ணி எத்தனை பீஸ் இருப்பாங்க? 3 பீசஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். 3 பீசஸ் இங்கே போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ளவர் வந்து இருக்கும். நம்ம இப்போ இப்படியே வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அந்த இது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நம்ம உல்ட்டாவாக வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இது இப்படி தான் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து நம்ம கத்திரி வச்சு கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து 3 பீஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து அந்த சாம்பிராண்டியுடைய அந்த இது கொடுத்துருப்பாங்க. நல்லா ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா இது வந்து கப் சாம்பிராண்டி. சரி, 10 வச்சு காமிங்க, ஒன்று பார்க்கலாம். சரி, 10 வச்சு காமிப்போம். இது வந்து இப்படி இங்கே விற்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸ் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது பண்ண போகிறது கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது கலராக கொடுத்துருக்காங்க. போன டைம் வந்து கலர் வந்துச்சு, பிளாக் மட்டும் தான் இருந்தது. பிளாக் மட்டும் தான் வரும். இந்த மாதிரி பிளாக் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சாண்டலில், பிங்க்கில், க்ரீனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன தட்டு வச்சு வைக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? க்ரீனா, சாண்டலா? க்ரீன். நான் வந்து ஒரு பேக்கெட் தான் பிரிக்கிறேன். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த க்ரீனை வந்து இதில் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வத்தி இது இப்படி இருக்கட்டும். ஸ்டிக் வத்தி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். நம்மளுடைய ஃபேவரட் வத்தினா இதுதான் நம்மளுக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த வத்தி. நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஃபஸ்ட்டு வாங்கி வந்து வீடியோ போட்டோம். இதற்கும் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதையும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதுதான் மெயின் ஸ்டிக் வத்தி ஏற்றுறதுக்கான ஸ்டாண்டு. வேறு எந்த ஸ்டாண்டும் இது வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏற்றவும் முடியாது. ஏன்னா அதில் வைக்கலாம். இதில் இந்த ஹோல்ஸில் வைக்கலாம். 3 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இதை கூட வச்சுக்கலாம். இதை கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பாக்ஸாக வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயுமே அதில் பாக்ஸ்க்குள்ளே போட்டுருக்காங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம வாங்கும்போது அது கரெக்டாக வந்து இதுவாகணும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ இந்த வத்தியை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எல்லா வத்திலையுமே ஒவ்வொன்று வந்து யூஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து 3 விதமான நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் இந்த கப் சாம்பிராண்டி வச்சுருக்கோம். இதையும் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டு மேலே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சாம்பிராண்டி இருக்குல்ல, கம்ப்யூட்டர் இதையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது தட்டில் வச்சுட்டு இப்போ அடுத்து வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக் இதில் வச்சுக்கலாம். அப்புறம் வத்தி கூட ஏற்றிக்கலாம். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காரும். நம்ம ஆல்ரெடி இது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வச்சுக்கலாம். வத்தி கூட வச்சுக்கலாம். வத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறது. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வத்தி வந்து நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு வத்தி வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று எடுத்துக்க போகிறேன். நான் வத்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சாண்டல் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் 2 எடுத்துக்கிறேன். சாண்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 இது வந்து பிளாக்ல தான் வந்து இதுவாக இருக்கும் வைப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக வந்து
நம்ம வந்து வீடியோவில் வந்து தெளிவாக வந்து காமிச்சிடுறோம். ஏன்னா வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் கிடையாது, நாங்களாக வந்து வாங்கி எங்களுக்கு பிடிச்சி அதனால் வந்து போட்டிருக்கோம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, இதில் 4 கொடுத்துருக்காங்க, இதில் 3 கொடுத்துருக்காங்க, இதில் வந்து 4 கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டுத்துலையுமே கட் பண்ணி ஒவ்வொன்றும் எடுத்துக்குவோம். சாண்டல் இது இதுவும் சாண்டல். அது வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு, அது இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு, நல்ல ஸ்மெல்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரி 2 இல்லை 3 கொடுத்துருக்காங்க. அதான் 3 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நான் 2 தான் பார்த்தேன், பார்த்தா இன்னொன்று இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர் கொடுத்துருக்காங்க, டார்க் பிங்க்கு, லைட்டு பிங்க்கு, இது வந்து லைட்டு மஞ்சள் எல்லோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் மட்டும் 4 கொடுத்துருக்காங்க, இதில் வந்து 4 கொடுத்துருக்காங்க, மற்றதுலாம் 3 கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டிக் தான் கொடுத்துருந்தாங்க, இதில் 2 இருக்குது. நம்ம இதை அப்படியே வந்து வச்சுருவோம். ஏன்னா வத்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஜைக்கு இப்போ எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு எல்லா கடவுளுக்கும் வத்தி ஏற்றுவாங்க. வத்தின்றது வந்து கடவுள் சம்மந்தப்பட்டது இருந்தாலுமே வீட்டில் பாசிட்டிவாக அது இல்லாமல் நல்ல ஒரு தீபம் விளக்கு ஏற்றும் போதோ அந்த ஸ்மெல்லு நல்லா வந்து வத்தியை நம்ம வாசனை வீடு ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து மெயினாக பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வத்தியெல்லாம் அதிகமாக வந்து வாங்குவோம். ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதையும் கட் பண்ணிட்டு நான் 2 எடுத்துக்கிறேன். இது வந்து பிளாக் தான் கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து நான் 2 எடுத்துக்கிறேன். 10 ரூபா ஒன்று கனெக்ட் பண்ணால் மொத்தம் இவ்வளோ ரேட் ஆகுது பாருங்கள். இது 25, 10 ரூபா எல்லாம் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ரேட் தான் வருது. ஆனால் இது வந்து நியூ பிராண்டாக வந்து லான்ச் பண்ணதுனால ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 200 rupees ஆகுது. 200 வருது. ஸோ அது வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இது வாங்கி நல்லா பயன்படணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது லாவெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நான் 2 வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரே பேக்கெட் தான் 10 ஸ்டிக். இதுலேருந்து 2 எடுத்துக்கிறேன். எஸ் 10 தான் இருக்குது இதில். அதான் 10 ரூபா ஒரு பேக்கெட். அது 4 வந்து 40 ரூபா ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாவெண்டர்லேயே நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ப்ளூ சாங் இதுலேயும் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹார்டாக வந்து இருக்கும். இது வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம், கத்திரியே தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இது வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே சிசர் கட்டிங்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜிப்லாக் பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து கட் பண்ணி இது வந்து வேஸ்டேஜ் வந்துடும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிப்லாக் கொடுத்துருப்பாங்க. வேணுன்றப்போ அதை நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாக்கெட் இருக்குது. 2 பாக்கெட் இருக்குது. 2 பாக்கெட்டுமே நான் வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஏன்னா நான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இது பண்ணல, நான் எல்லாமே வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து கேட்டிருக்கா, அவளும் நீ வத்தி வாங்கிட்டு எல்லாமே வந்து 2 மட்டும் தான் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் காமிக்கலன்னு சொல்லிட்டு சரி எல்லாமே அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல், செம்ம ஸ்மெல்லு, செம்ம பர்ஃப்யூம். இது பாருங்கள், சாண்டல் தனியாகவே வைப்போம். இது வந்து சாண்டல். இதோடைய ஆரஞ்சு இது பைனாப்பிள் இருக்கும்ல, பைனாப்பிள். ஸோ பைனாப்பிளோடைய ஃப்ளவர் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. எனக்கு வந்து இந்த வத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது வத்தியை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சேம் அதே தான் போல் இருக்குது. ஆனால் பைனாப்பிள் தான், சேம் பைனாப்பிள் தான். ஸோ அதனால் வேணாம், இது 2 போதும், இது வச்சுருவேன். ஏன்னா அதே தான் கொடுத்துருக்காங்க, சேம் தான் பைனாப்பிள்லே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து 20 பீசஸ் இருக்கும் போல இருக்குது. ஒன்றுத்துல வந்து 20 பீசஸ் இருக்கும் போல இருக்குது. 2 பீசஸ் 2 கவர் பார்த்தீங்கன்னா 40 நம்பர்ஸ் இருக்கும் போல இருக்குது. இதில் 40 நம்பர்ஸ் வரும்ல இதில். இப்போ வந்து நம்ம இதிலே வச்சுட்டு ஜிப்லாக் கவருக்கு வந்து நம்ம போட்டு வச்சுருவோம். ஏன்னா இந்த தீபாவளிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வீட்டு ஃபுல்லாக தெய்வீகமாக வத்தியோடைய ஸ்மெல்லோட நல்லா அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் 2 எடுத்துருக்கேன். இப்போ இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன் நானே மறந்துட்டாலும் நீங்கள் விட மாட்டீங்க போல இருக்குது. இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாலையும் கட் பண்ணிவிடுவோம். இது வந்து 25 இந்த பாக்ஸில் வந்து போட்டிருக்காங்க ரேட்டு. இதில் ஒரே ஒரு கவர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 20 இருக்கும் பொழுது, 20க்கு மேலே இருக்கும் பொழுது, 20 இருக்குமா, எத்தனை பீசஸ்? 20க்கு மேலே தான் இருக்கும் பொழுது, 20 பீசஸ் மேலே இருக்கும். இதுலேருந்து ஒரு 2 எடுத்துக்கிறேன்.
ஃபைனலாக அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவருக்குள்ளே போட்டுட்டு 25, 70, 95, 95, இது ஒரு 25, இதுவும் 20 தானே, 25, இது இப்படி வச்சுக்கலாம். 25 தான் அதுவும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையுமே வந்து தனியாக அப்படி இருக்கட்டும், இதை தனியாக அப்படி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா பற்ற வச்சுட்டு நல்லா வாசனையாக இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு வீடியோ கொல்லி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் எல்லாத்தையுமே வச்சுருவேன். தனியாக வந்து இதுக்கு ஸ்டாண்ட் இருக்குது, பத்தி ஸ்டாண்ட் இருக்குது எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா. அது கீழெல்லாம் வந்து இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து விழாது. நான் வீடியோக்காக மட்டும்தான் நான் வந்து இப்போ இங்கே வைக்கிறேனே தவிர மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து நான் பூஜை அறையில் வைக்கும்போது அது கரெக்டாக இதுவாக இருக்கும். வத்தி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து லைட்டர் வச்சு நல்லா வந்து பற்ற வச்சாச்சு. ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். நல்ல ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே 2 எடுத்து வச்சு ஏற்றிருக்கேன். சும்மா இப்போ டெமோக்கு மட்டும் நம்ம இதில் வச்சுருக்கோம். உடனே வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வத்தி ஸ்டாண்ட் வச்சுருக்கோம், அதில் வந்து மாற்றிடுவோம். ஸ்டாண்டுன்னா நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் வராது, நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது சில்வர்லேயே வரும். அந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு கீழே விழாது, டஸ்ட்டு அந்த ஸ்டாண்டுக்குள்ளே இருந்துக்கும். அந்த மாதிரி இருக்குது. நான் அதை வந்து வாஷ் பண்ண போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு நம்ம ஒரு வீடியோ வந்து காமிக்கிறேன், வந்து பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டர் வந்து கேஸ் லைட்டரு. இது வந்து பூஜைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். விளக்கு வத்தி கற்பூரம்லாம் பற்ற வைக்கிறதுக்கு மட்டும்தான். நம்ம கேஸ் அடுப்புக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து இருக்கிற லைட்டை வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் லைட்டர், அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லு நல்ல வைப்பாக இருக்கும் இந்த வத்தி வந்து. அதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டரு. இது வந்து கேஸ் அடுப்புலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஃபார் பூஜை ஐட்டம்ஸ்க்கு மட்டும், விளக்கு ஏற்றுறதுக்கும் வத்தி கற்பூரம் ஏற்றுறதுக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ண முடியுமே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு அந்த இந்த மேட்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து ஒரு மாதிரி அந்த இது மாதிரி மருந்தோடைய ஸ்மெல்லு வரும். ஸோ அது எனக்கு வந்து அதிகமாக ஆகாது. சரி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து 4 வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். 2 சிலிண்டர் தான் வாங்கியிருக்கோம். இதுக்கு வந்து சிலிண்டர் கொடுத்துருப்போம், தனியாக நம்ம காசு கொடுத்து வாங்கணும். சிலிண்டர் ஃபுல் பண்ணி தான் இது வந்து யூஸ் பண்ண முடியுமே. நல்ல லைட்டர் வந்து இது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நெருப்பு வந்து யூஸ் ஆகும். இது சிலிண்டர் அடுப்பு மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சிலிண்டர் அடுப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அடுப்பு பற்ற குக்கிங்க்கு, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஆபத்துன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அதிலே சொல்லியிருப்பாங்க பூஜைக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து வந்து இன்னொரு லைட்டர் வந்து எலக்ட்ரிக் லைட்டர் வந்து நம்ம வாங்கணும். இப்போ அதை வந்து பார்க்கலாம் வாங்க எப்படின்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் தான் இது போட்டு லைட் ஆன் ஆகும். இப்போ வந்து ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது. 4 லைட் வந்து இந்த ஹோல்ஸ் வந்து ப்ளூ கலரில் எரியும். இப்போ நம்ம இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆஃப் இந்த பட்டனு. இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து இது பண்ணல, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே பற்றிக்கும். திச்சு பாருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா காற்று வர சரியான காற்று அடிச்சிட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பற்றிக்கும். நம்ம இதிலே வந்து இந்த க்ரீன் கலர் சாம்பிராணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து க்ரீன் கலர் சாம்பிராணி வந்து இதுக்குள்ளே அப்படியே பார்க்கும்போது கரெக்டாக இதுவாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டிக்கு தான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இப்போ எப்படி ஸ்மெல் நீங்கள் ஏற்றி காமிங்கன்னு சொன்னீங்க இல்லையா, நல்ல ஸ்மெல்லு நல்ல பாசிட்டிவாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த டிப்ரெஷன்லாம் இருக்கும்போது குக்கிங் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். ரொம்ப டிப்ரெஷனாக மைண்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா காமாக இல்லாமல் ரொம்ப டென்ஷனாகவும் அந்த எனக்கெல்லாம் சம்டைம் வந்து தோணும், ஏதாவது யாராவது டென்ஷனாகவோ யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கும். வேறு எந்த டாப்பிக்குமே போகாது எனக்கு. யாராவது ஹாப்பியாக பேசுறது எடுத்துக்க மாட்டேன். யாராவது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு இது டல்லாக ஆகிற மாதிரி பேசினாங்கன்னா, யாராவது கொஞ்சம் டல் பண்ணுற மாதிரி பேசினாங்கன்னா அது எனக்கு அப்படியே ரொம்ப அப்செட் ஆகிடும் நான். அதனால அந்த டைமில் என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணும்போது தனியாக இதுக்கு இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டு யூஸ் பண்ணல. ஸ்டாண்டு வச்சோம்னா இந்த வத்தியெல்லாம் தெரியாது. ஸோ அதனால தான் நான் வந்து இப்படி வச்சுருக்கேன். ஓப்பனில் நாங்கள் வந்து ஓப்பனில் வத்தி வைக்க மாட்டோம். ஸ்டாண்டு எங்ககிட்ட இருக்குது, சில்வர் ஸ்டாண்டு. தெரியும், சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டாண்டு வந்து நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து கீழே விழாது, அதுக்குள்ளே தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மெல்லு மட்டும் தான் நம்மளுக்கு வரும். அது வாஷ் பண்ண போட்டுக்கிறேன், இன்னும் வாஷ் பண்ணலை. இன்னொரு நாளைக்கு நான் அந்த ஸ்டாண்டை வச்சு நான் காமிங்க. எங்கிட்ட 2 ஸ்டாண்டு இருக்குது. அதில் தான் நாங்கள் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிச்சனில் வச்சுக்குவேன். அந்த டைமில் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லு இருக்கும்போது அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளை டிப்ரெஷன் வந்து
கொஞ்சம் ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா நீ கேட்கலாம் ஊதவத்தி போய் ஸ்மெல்லு வந்து டிப்ரெஷனை வந்து நம்மளுக்கு வந்து போக்க தான் சொல்லலாம். நல்லா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, சரி அவங்க சொன்னதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு 3 இயர்ஸாக 3 வருஷமா யூஸ் பண்ணுறேன். அந்த நம்ம சின்னதாக ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது கூட சாம்பிராண்டி பக்கத்தில் நம்ம ஒரு இதில் கப்பில் வச்சுட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமாக இருக்கும். அந்த பிரைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனோ டிப்ரெஷனோ எதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக அந்த மெடிடேஷன் பண்ண முடியும் நம்மளால. நான் வந்து மெடிடேஷன் பண்ணுற வீடியோ கூட உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஆனால் நான் சரியாக மெடிடேஷன் பண்ணுறது இல்லை. அது எவ்ரி மார்னிங் சீக்கிரமாக ஏஞ்சிக்கணும். அது எனக்கு கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சிக்கிறனால. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சாம்பிராண்டி வத்தி இதெல்லாம் வந்து வெறும் புகையாக வந்து பார்க்காதீங்க. அதில் இருக்கிற பாசிட்டிவ் தன்மை பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு 100 ரூபா வத்தி தானே, இதில் இவ்வளோ பேர் இதுவான்னு சொல்லிட்டு கேட்கலாம். 10 ரூபா வத்தினா கூட சரி, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லும் அதோடைய நம்மளுடைய அந்த ஸ்மெல்லு வந்து நம்மளுடைய பிரெயினுக்கு நல்லா வந்து சூப்பராக வந்து ஹாப்பியாக வச்சுக்குவோம். அதனால தான் நம்ம வந்து வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு தான் நம்ம கற்பூரம் வத்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுறோம் கடவுளுக்கு வந்து நம்ம செய்யும்போது நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நல்ல ஸ்மெல்லு வைப் நல்லா கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வத்தி வாங்கி இல்லை மெடிடேஷன் பண்ணும்போது சும்மா ஒரு சாம்பிராண்டி இல்லை ஸ்டிக்கு வத்தி வச்சுட்டு கூட நீங்கள் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா அந்த வைப் கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.